இந்த உலகத்துல நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க போனாலும் செலவு இல்லாம இல்லவே இல்ல. அதாவது சார்ஜஸ், பெனால்டி, சார்ஜஸ்ஸு எதா வேணாலும் இருக்கட்டும். செலவு இல்லாம எங்கேயுமே கிடையாதுங்க. அதாவது சாப்பிடுறதுலேருந்து டாய்லெட் போற வரைக்கும் கூட செலவு இருக்குது. இன்னைக்கு நீங்க எப்பமாவது வெளியில போயிட்டீங்கன்னா, அர்ஜென்ட்டா டாய்லெட் வந்துச்சுன்னு கூட அதுக்கு கூட நீங்க சார்ஜஸ் கட்டி தான் உள்ள போ முடியும். சாப்பிடணும்னா கூட சார்ஜஸ் இல்லாம சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு சமயத்துல அல்லாஹ் வந்து எல்லா விஷயத்துக்குமே தன்னுடைய விஷயத்துல மட்டும் ஃப்ரீயாக ஏன் கொடுத்துருக்கான். அதாவது பள்ளிவாசலுக்குள்ள போறாந்தா ஃப்ரீ, துவா துவா செய்யறாந்தா ஃப்ரீ, தொழுகைக்கு ஃப்ரீ, ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் பயான் கேட்கறாந்தா ஃப்ரீ, நல்ல வார்த்தைகள் கேட்கறாந்தா ஃப்ரீ. இது எல்லாம் ஏன் ஃப்ரீயாக இருக்குது. அதாவது அல்லாஹ் உலகத்துல வந்து இந்த ஃப்ரீயாக கொடுத்துக்கூடிய காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே கயாமத் நாளில கேட்கப்படும். அதாவது உனக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்ததுக்கு எதுக்காக காரணம், தலைமறைவாக ஒரு நாள் வரப்போகுது. நீங்க உலகத்துல என்னென்ன நன்மைகள் செஞ்சீங்களோ அந்த நன்மைகளுக்கு எல்லாம் இன்னைக்கு தான் தரப்படும். அதாவது இன்னைக்கு அதை பத்தி தெரியாது நன்மைகள் என்ன இருக்குதுங்கிறது. அதனாலதான் எல்லாம் உலகத்துல இதுக்கு எல்லாருக்குமே சார்ஜஸே வைக்கிறது இல்லை. என்னைக்காவது நீங்க பள்ளிவாசலுக்கு போறதுக்கு ஏதாவது சார்ஜஸ் கொடுத்துருக்கீங்களா? அங்க பயான் கேட்கறதுக்கு, நல்ல வார்த்தைகள் கேட்கறதுக்கு, ஏதாவது அமல் செய்யறதுக்கு, நன்மைகள் செய்யறதுக்கு எதுக்காவது சார்ஜஸ் கொடுத்துருக்கீங்களா? கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அல்லாவுடைய விஷயத்துல எல்லாமே ஃப்ரீ தான். அவ்வளவு கொடுத்துமே இன்னைக்கு எல்லா மனிதர்களுமே ஏங்க அல்லாவை விட்டு தூரமாக இருக்கிறாங்க? இது யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாச்சே. தொழுகையை விட்டு தூரமாக இருக்கிறாங்க, துவா விட்டு தூரமாக இருக்கிறாங்க, அல்லா கிட்ட கேட்கறத விட்டு தூரமாக இருக்காங்க. உலகத்துல யாருக்கிட்டையாவது போய் கையேந்துறாங்களே தவிர அல்லா கிட்ட கையேந்துறதுக்கு மலைச்சப்படுறாங்க. அல்லா கொடுக்கக்கூடியவங்க, ஆனா உலகத்துல இருக்கிறவங்க கொடுத்தாலும் சொல்லக்கூடியவங்க, ஆனா அல்லா சொல்லக்கூடியவங்க கிடையாது. யோசிச்சு பாருங்க.